இப்ப ஜாம்பவான் ஹனுமானை அழைத்தார். என்னப்பா உனக்கு இல்லாத ஆற்றலா? இந்த இடத்த கம்பர் ரொம்ப அழகா பாடுறார். மேருகிரிக்கு மீதுர நிற்கும் பெருமையீர், மாறி தொழிக்கும் பாறை எடுக்கும் வரவல்லீர், பாறை எடுக்கும் நொன்மை வளத்தீர் பழியற்றீர், சூரியனை சென்று ஒன்கை அகத்து தொடவல்லீர். அனுமான் நினைச்சா மேருமலையை விட பெரிய வடிவம் எடுத்துக்கொண்டு அந்த மலைக்கு மேல் உன்னால் நிற்க முடியும். அதே சமயம் 2 மழை துளிக்கு நடுவுல சின்ன வடிவம் எடுத்துன்னு போகணும்னா அப்படிப்பட்ட சின்ன வடிவமும் உன்னால் எடுக்க முடியும். பூமியையே தூக்கணும்னா ஹனுமானால் தூக்க முடியும். ஒரு தோஷம் குற்றம்ங்கிறது கிடையாது. பிரம்மச்சரிய விரதத்தில் நிலை நின்றிருக்கிறார். சூரியனை போய் தொடக்கூடியவர். நீதியில் நின்றீர் வாய்மை அமைந்தீர் நினைவானும், மாதர் நலம்பேழ் நாது வளர்ந்தீர் மறையெல்லாம், ஓதி உணர்ந்தீர் ஊழி கடந்தீர் உலகீனும், ஆதி அயந்தா நேயன யாரும் அறைகின்றீர். நீதியிலே நிலைத்திருப்பவர், தர்மப்படி வாழ்பவர், சத்தியத்தை பேசக்கூடியவர், மனசால் கூட ஒரு பெண்ணை நினைக்காமல் பிரம்மச்சரியத்திலே ஊன்றியவர், வேதங்களையெல்லாம் கற்று தேர்ந்தவர், பிரளயத்தையும் தாண்டி சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவர், பிரம்மாவே இப்படி வந்தாரோ என்னும்படியான பெருமை மிக்கவர். உன்னால முடியாதான்னு சொல்லும் போதுதான் ஹனுமானுக்கு தன்னுடைய பெருமைகள் எல்லாம் நினைவுக்கு வந்தது. இப்போ ஹனுமான் பார்த்தார், அவ்வளவுதானே, ராமனுக்கு கைங்கரிய பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா நிச்சயமாக முதலில் அந்த கைங்கரியத்தை நிறைவேற்றுகிறேன். ஜாம்பவானே, ராம நாமம் எனக்கு ஒரு சிறகு, ஜாம்பவானின் ஆசீர்வாதம் மறு சிறகு. 2 ரெக்கை இருக்குன்னா பறக்கலாம் இல்லையா? ராம நாமம்ங்கிற ஒரு ரெக்கை, ஜாம்பவான்கிற பெரியவருடைய ஆசீர்வாதம்ங்கிற மறு ரெக்கை. இதோ இப்போதே பறக்கிறேன். எப்படி செல்வது? நம்ம தமிழகத்தின் தெற்கே பார்த்தோம்னா மகேந்திரகிரின்னு ஒரு மலை. நீங்க திருக்குறுங்குடி திவ்ய தேசம்னு அதை சொல்லுவா. அங்கே போய் அந்த மலை இப்போ ரீசெண்டாக கூட அடியன் சேவிச்சுட்டு வந்தேன். அங்கே பெருமையாக சொல்லிப்பா, இங்கேருந்து தான் ஹனுமான் இலங்கையை நோக்கி பறந்தார் அப்படின்னு. அந்த மகேந்திரகிரி என்ற அந்த மலையின் உச்சியிலே ஹனுமான் ஏறி நிற்கிறார். ராம நாமத்தை நன்றாக மனத்தால் சொல்லி ராமனுக்கு வெற்றி உண்டாகுக என்று ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் என்னும்படியாக ராம நாமத்தை சொல்கிறார். சொல்லிட்டு அந்த மலையிலேருந்து புறப்பட போறார். அவர் எப்போ புறப்பட தொடங்கினாரோ அப்பையிலேருந்து ராமாயணத்தில் சுந்தரகாண்டமும் தொடங்குகிறது. அதுதான் சுந்தரகாண்டத்தின் தொடக்கம். அப்படியே உங்கள் மனத்திரையில் காட்சி நினச்சி பார்த்துக்கோங்க. மகேந்திர மலை தெற்கு கோடியில் இருக்குது. 100 யோஜனை கடலை தாண்டி போனால் அப்பால் ஸ்ரீலங்கா இலங்கை இருக்குது. இப்போ ஹனுமான் மலை உச்சியில் ஏறி நின்று கொள்கிறார். ராமன் திருவடிகளை தியானிக்கிறார். துங்கம் மகேந்திர சிங்கம் கணவன சிசிரம் தாத்துபிர் நைக்கரங்கம் त्वंगत पादाभिघातै श्वसितमिव ददन् निष्पतद्भिर्भुजङ्गैः भङ्गात् ग्रावणां क्षरद्भिः वमदिवरुधिरं धातुरागैर्विधाय பிங்காட்சோ ஜிரும்பமானோ ஜலநிதி தரணே தாரணம் நஸ்தனோத்து. அந்த மலை மேலே ஏறின ஹனுமான் என்ன பண்ணாராம், தன் திருவடியால் அப்படி மலையை ஒரு அழுத்தினாராம். எப்போதுமே மேலே பறக்கிறோன்னா கீழே ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுத்து எதிர்விசை ஆப்போசிட் ஃபோர்ஸில் தான் அதுக்கப்புறம் மேலே பறக்கணும். அதனால மலையை ஒரு அழுத்து பெரிய வடிவம் எடுத்துக்கொண்டாராம். வளர்ந்து கொண்டே போகிறார் ஹனுமான். அந்த பெரிய வடிவத்தோடு அந்த மலையை ஒரு அழுத்தினாராம். பார்த்தா மலையில் உள்ள கனிமங்கள்லாம் அப்படியே ஒட்டஞ்சு அருவி தண்ணீரில் கலந்து அப்படியே வண்ண வண்ண நீராக ஊற்றியதான். பார்த்தா மலையே வாந்தி எடுத்துட்டோன்னு தோணித்தான். மலையில் உள்ள எல்லா மினரல்ஸும் தண்ணீர் அருவியோடு கலந்து அப்படியே ஓடி வருது. பாறைகள்லாம் உடைந்தன. பாம்புகள், மலையில் உள்ள பாம்புகள், மிருகங்கள் எல்லாம் அஞ்சி ஓடின. இப்போது ஹனுமான் பறக்க தயாராகிறார். ராமன் திருவடிகளை தியானிக்கிறார். தியாத்வா ஸ்ரீராம பாதௌ க்ஷணம் அச்சலவதாஸ்தாய மகேந்திர மௌலௌ பத்வா ராமாங்குலீயம் திருடமத வசனே பிரஸ்திதோ வாயுசூனுஹு பாரா வாரஸ்ய பாரம் பரமுரு தரசா யாத்து காம சகாமம் பாரா வாரஸ்ய பாரம் கமயத்து நமதோ கோர சம்சார நம்னஹா. மலை மேலே ஏறி அமர்ந்தார். ராமன் திருவடிகளை தியானித்து கொண்டார். வஸ்திரத்தில் ராமனுடைய மோதிரத்தை வச்சுட்டு இருக்கார். ஒரு தடவை செக் பண்ணாராம். நாம ஜம்ப் பண்ண போறோம்னா செக் பண்ணிப்போம் இல்லையா, பாக்கெட்டில் மொபைல் ஃபோன் இருக்கா அதெல்லாம் பார்த்துப்போம் இல்லையா. அந்த மாதிரி அந்த மோதிரம் சரியாக இருக்கிறதா, வஸ்திரத்தை தொட்டு பார்த்துட்டாராம். மோதிரம் இருக்கிறது, இனி பறக்க வேண்டித்தான். என்ன பண்ணாராம், வாளை நீட்டி தோளை இறுக்கி காலை சுருக்கி கைகளை முன்னே நீட்டி ராமன் திருவடிகளை தியானித்து அப்படி ஒரு அழுத்தி மேலே பறக்க தொடங்கினார். அப்படி ஹனுமான் பறக்க தொடங்கியதுதான் சுந்தர காண்டத்தின் தொடக்கம். அந்த மலையிலிருந்து மேலே புறப்படுகிறார் ஹனுமான். இன்னைக்கு நம்ம ராக்கெட் லான்ச் பண்றது, ஜெட் லான்ச் பண்றதுங்கிறோமே, ஹனுமான் மலையிலிருந்து புறப்பட்டார். எப்போது? மதிய வேளை, கிட்டத்தட்ட சாயந்தர நேரம் வருது. அந்த மாலை பொழுது ஹனுமான் அந்த மலை உச்சியிலிருந்து புறப்பட்டு இலங்கையை நோக்கி பயணிக்கிறார். இலங்கை நோக்கி போகும்போது அவருக்கு 3 தடைகள் வந்தது. கடலை தாண்டும் போது அந்த 3 தடைகளையும் தாண்டி ஹனுமான் சென்று விடுகிறார். தாத்தஸ்யாதாதமர்ணம் கிரிவரமுரசாஹத்ய மைனாக்கமப்தௌ நாகானாம் பிரீணகித்வா சவினதி சுரசாம் மாதரம் வாதஜாதஹ
ಛಾಯಾಗ್ರಾಹೇಣ ವಿಘ್ನಂ ಪತಿಸ ವಿದದತೀಂ ಸಿಂಹಿಕಾಂ ಸೂದಯಿತ್ವಾ ಪಾರಂ யாத்தோந்தராயான் பதிச நிபதிதான் அந்தரா ஹந்துனந்துஹு. இப்போ ஹனுமான் பறந்து போகிறார். திடீர்னு கடலுக்குள்ளேருந்து மைனாகம்ங்கிற மலை வந்தது. அந்த மைனாகம் ஹனுமானை பார்த்து சொன்னது, நான் உங்கள் அப்பா வாயுதேவனுடைய நண்பன், நீ இளைப்பாறுவதற்காக இடம் கொடுக்குறேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போ. ஹனுமான் சொன்னார், எனக்கு ஓய்வெடுக்க நேரம் கிடையாது, சீக்கிரமாக சீதையை போய் கண்டுபிடிக்கணும். 2 வழியில் எங்கேயும் நிற்க மாட்டேன்னு நான் சபதம் பண்ணிட்டு தான் போகிறேன், வழியில் நிற்க முடியாது. அதுவும் இவ்வளோ அவசரமாக போகிறவனால நீ நடுவில் வந்து இப்படி அன்பு காட்டுறேன் இளைப்பாருன்னா எப்படி முடியும்? இந்த கார்த்தால குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புவாளே, கார்த்தால எழுந்துட்டே பல் தேய்ப்பா, பல் தேய்ச்சுட்டே குளிப்பா, குளிச்சுட்டே ட்ரெஸ் மாற்றுவா, ட்ரெஸ் மாற்றிகிட்டே சாப்பிடுவா, சாப்பிட்டுட்டே ஹோம்ஒர்க் எழுதுவா, ஹோம்ஒர்க் எழுதிட்டே ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுவா. அந்த மாதிரி அவ்வளோ வேகமாக நான் சீக்கிரமாக சீதையை தேடணும்னு சொல்லி ராம கைங்கரியத்துக்கு போயிட்டு இருக்கேன், உன் அன்புக்கு நன்றின்னு மார்பால் அந்த மலையை அணைத்து கொண்டு அதை கடந்து விட்டார். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தேவர்கள் என்ன பண்ணாலாம், சுரசா என்ற நாகமாதாவை அனுப்புறா. இது எதுக்குன்னா ஹனுமானை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. என்னமோ பெரிய வீரன்கிறானே, இவனால் உண்மையாகவே இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியுமா, சோதிச்சு பார்ப்போம். அதுக்காக சுரசாங்கிற நாகமாதா அவ என்ன பண்ணா, ஒரு அரக்கி வேஷத்தில் வந்து பெருசாக வாயை பிளந்து அனுமானை பார்த்து, இந்த வழியாக யார் போனாலும் என் வாய்க்குள்ளே போகணும், இது பிரம்மா கொடுத்த வரம், அதை மீறி என் வாய்க்குள்ளே போகாமல் நீ போகப்படாதுன்னா. அனுமான் சிரித்தார். அவ பெருசாக வாயை பிளந்தாலும், இவர் பெரிய வடிவத்தோடு பிறக்கிறார் இல்லையா, பெருசாக வாயை பிளந்தா. அனுமான் சிரித்தார். ரொம்ப சௌக்கியமாக போச்சு. கொசு மாதிரி சின்ன வடிவம் எடுத்துட்டார் ஹனுமான். என்ன பிரச்சனைனா, வாயை அதிகமாக பிளந்தோன்னு வச்சுக்கோங்க, எதிர்த்தாப்புல என்ன இருக்குன்னு தெரியாது. வாயை அதிகமாக திறந்துட்டோம்னா கண்ணு எதிர்த்தாப்புல என்ன இருக்குன்னு இப்போ ட்ரை பண்ண வேண்டாம், கொசு உள்ளே போய்டும். அப்புறம் அனுமான் பெருசாக வாயை பிளந்தாவோ கொசு மாதிரி சின்ன வடிவம் எடுத்துட்டார். வாய்க்குள்ளே போயிட்டு வெளியில் வந்து வானத்தில் நின்று போயிட்டு வரேன்னார். அவ சொன்னா, என் வயத்துக்குள்ளேயே போகலையேன்னா. ஹனுமான் சொன்னார், உன் வாய்க்குள்ளே போகணும் தானே பிரம்மா வரம் கொடுத்தார், வயத்துக்குள்ளே போகணும்னு கொடுக்கல, உன் வாய்க்குள்ளே போயிட்டு வந்துட்டேன்னு தாண்டி போனார். அப்பா நீ கெட்டிக்காரன் தான். அதாவது இந்த டெஸ்ட் எதுக்குன்னா, ஏதோ வேடிக்கை, ஏதோ வாயை திறந்தா கொசு போகிறது, அதுக்கு இல்லை. இது எல்லா இடத்திலையும் வீரத்தையும் வலிமையை மட்டும் பயன்படுத்தி ஜெயிக்க முடியாது. புத்தியை பயன்படுத்த வேண்டிய இடத்துல புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தணும். அதை பண்ணி காமிச்சிருக்கார் ஹனுமான். அப்போ அன்பால் வந்த தடையை அன்பால் அணைத்து கொடுத்தே ஜெயிச்சுட்டார். அமரர்கள் அனுப்பிய தடையை அறிவால ஜெயிச்சுட்டார். 3வதா அசலாவே ஒரு தடை வந்தது, அதைத்தான் ஆற்றலால் ஜெயித்தார். அந்த 3வது தடை தான் என்னன்னா, சிம்ஹிகான்னு ஒருத்தி வரா, பெரிய அரக்கி, அவளுக்கு சாயாகிராகின்னு பேரு. அவன் நிழலை வச்சே ஆளை பிடிச்சிருவாளாம். இப்போ மத்தியான நேரம், கிட்டத்தட்ட மாலை நேரம் தான் ஹனுமான் இலங்கை நோக்கி பறக்கிறார். அப்போ ஹனுமானுடைய நிழல் கடல்ல விழருது. இவ என்ன பண்ணிட்டா, அந்த சிம்ஹிகாங்கிறவோ ஹனுமானுடைய நிழலை பிடிச்சாலாம். ஹனுமானால பறக்க முடியல, அப்படியே கீழே விழறார். வாயை பிளந்தா ஹனுமானை விழுங்கிட்டா. ஆனா அவ வயத்துக்குள்ள போன ஹனுமான் அவள் வயிற்றை கிழித்து கொண்டு அவள் குடலையே மாலையாக அணிந்து கொண்டு அந்த துஷ்டையான சிம்ஹிகாவை அழித்து கொண்டு வெளியில வந்தாராம். அந்த சிம்ஹிகா யாருன்னா, அவ தான் ராகுவோட அம்மா. ராகுன்னு சொல்கிறோமே, அந்த ராகுவோட அம்மா தான் சிம்ஹிகா. இவ குடலெல்லாம் மாலையாக போட்டுன்னு வந்தார் இல்லையா, அதன் அடையாளம் தான் பாருங்க. ஹனுமானுக்கு வடமாலைன்னு ஒன்று சாத்துறான். குடல் மாலைக்கும் வடமாலைக்கும் என்னப்பா சம்மந்தம்னு கேட்குறீங்களா? ஒரு சின்ன விஷயம் இருக்குது, சொல்கிறேன். இந்த குடல் மாலை அப்படியே போடலாமான்னா, குடல் நான் வெஜிடேரியன், அதை கொண்டு வந்து கோவிலில் அவருக்கு மாலையாக போட முடியாது. ஆனால் நான் வெஜிடேரியன் குடலில் பார்த்தா புரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதுபோல் வெஜிடேரியனில் எதில் புரோட்டீன் ஜாஸ்தினா, உளுந்தில் தான் புரோட்டீன் ஜாஸ்தி. அதனால தான் உளுந்துல வடை பண்ணி இந்த வடை மாலைன்னு பின்னாடி சாத்திருக்கா பாருங்க. சாத்திட்டா ராகுவோட அம்மாவையே அழித்தவர். இனிமேல் ராகு கேது எந்த தோஷமும் நம்மள ஒன்றும் பண்ணாது. ஆனால் நார்த் இந்தியாவில் பார்த்துட்டா ஹனுமானுக்கு ஜாங்கிரி மாலை போடுறாவா. சவுத்தில் வடை மாலை, அங்கே பரவாயில்ல, அதுவும் உளுந்து தான். அவளுக்கு ஸ்வீட்டு பிடிக்கும், அதனால உளுந்தில் ஸ்வீட்டாக அவள் ஜாங்கிரி பண்ணி போடுறா. நமக்கெல்லாம் காரம் பிடிக்கும், அதனால உளுந்தில் காரமாக வடை பண்ணி அவருக்கு மாலை போடுறோம். அதனால அது ஜாங்கிரியோ வடையோ உள்ளே இருக்கிற உளுந்து. அதனால அந்த குடல் மாலை அணிந்து கொண்டு சிம்ஹிகாவை அழித்தது போல நம் ராகு தோஷங்களை எல்லாம் அழித்து கொடுக்கக்கூடியவர் ஹனுமான்கிறத காமிக்கிறார். அப்போ அன்பால் வந்த தடையை அன்பால் வென்று, அமரர்கள் அனுப்பிய தடையை அறிவால் வென்று, அசலாக வந்த தடையை ஆற்றலால் வென்று, இப்போ கரெக்டாக சந்திரோதய நேரம், ஒரு சந்தியா காலம்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக சூரியன் அஸ்தமிக்கிறான், சந்திரன் உதிக்கிறான். அந்த நேரம் சின்ன வடிவத்தோடு இலங்கைக்கு போனாராம். ஹனுமானுடைய புத்தி கூர்மை பாருங்க. இங்கே பறந்து போகும்போது பெரிய வடிவத்தில் பறந்தார், அப்போ தான் சீக்கிரம் போகலான்னு.
இலங்கைக்கு போனதும் சின்ன வடிவம் எடுத்துட்டார். ஏன்? மத்தவா இவரை பார்க்க கூடாது, இவருக்கு தான் சீதை தெரியணுமே ஒழிய மத்தவா இவரை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் போல. அதனால சின்ன வடிவம் எடுத்துக்கொண்டார். லங்கா சம்ரக்ஷிணி சா ரஜனி சரபதே ராஜதான்யேவ மூர்த்தா மூர்ச்சாகாரி பிரகாரம் கமபி விதரதா நிர்ஜிதா ஏன சத்யா லங்காம் அசன்ன நாஷாம் ஃபலிதம் அபிஹிதம் பிரம்மணா பிராகயஸ்மை பஞ்சியாத் பிரபஞ்ச நிர்ணஹா சகலம் அவிகலம் வித்விஷாம் துர்கவர்க்கம். அனுமான் இலங்கைக்குள் நுழைகிறார். சின்ன வடிவத்தோடு சின்ன குரங்கா உள்ள போறார். அப்போ ஒருத்தி தடுத்தா. அவளுக்கு லங்கிணின்னு பேரு. இலங்கையினுடைய காவல் அரக்கி, இன்னைக்கு இந்த இமிகிரேஷன் ஆஃபீஸர்னு இருக்கா பாருங்க எல்லா ஊர்லேயும், அது மாதிரி அந்த காவல் அரக்கி தடுத்து உன்ட்ட பாஸ்போர்ட் இருக்கா, விசா இருக்கா, நீ பாட்டுக்கு இலங்கைக்குள்ள நுழையிறேன்னு அனுமான்கிட்ட கேள்வி கேட்டா. அனுமான் பார்த்தார், என்கிட்ட மற்றதெல்லாம் இருக்கோ இல்லையோ, முத்திரை மோதிரம் இருக்கு, இதுதான் நம்ம பாஸ்போர்ட் விசா, ராமநாமம் பொறித்த மோதிரம் இருக்கு, அதோட தான் வந்திருக்கார், இதான் இருக்குன்னார். இலங்கைக்குள்ள நீ போகக்கூடாதுன்னா அவர் சொன்னார், நான் ஒரு உலகம் சுற்றும் வாலிபன், எல்லா ஊரும் சுற்றி பார்க்குறேன், இலங்கையும் சுற்றி பார்க்க வந்திருக்கேன், அனுப்ப மாட்டேன்னு ஹனுமானை அடிச்சா. ஹனுமான் பழமொழியை உருவாக்கிட்டார். மோதிர கையால, உண்மையாகவே மோதிர கையால ஓங்கி ஒரு குட்டு போட்டார். சுருண்டு கீழே விழுந்தா லங்கினி. கீழே விழுந்துட்டு கேட்டா, நீ வாயு புத்திரன் ஹனுமான் தானேன்னார். ஓ, அடிச்ச அடியில் தெரிஞ்சுதான்னார். அவர் சொன்னா, இல்லை, பிரம்மா தான் என்னை இலங்கைக்கு காவல் காக்க சொன்னார், எவ்வளோ நேரம் காவல் காக்கணும்னு கேட்டேன். இப்போ உபன்யாசனாலே கேட்டுப்பா சார், நீங்கள் எவ்வளோ நேரம் பேச போறீங்கன்னு கேட்டுப்பா இல்லையா, எவ்வளோ காலம் காவல் காக்கணும்னு கேட்டேன். அப்போ பிரம்மா சொன்னார், வாயு புத்திரன் ஹனுமான் வந்து உன்னை அடிச்சுட்டு உள்ளே போவான், அது வரைக்கும் காவல் காத்துக்கோன்னார். அப்புறம் வேண்டாமான்னு கேட்டேன். அப்புறம் இலங்கையே அழிய போகிறது, நீ காவல் காத்து பிரயோஜனம் இல்லை, கிளம்பிடுன்னு சொல்லிட்டார். அதனால இலங்கை அழிய போகிறது, நான் வெளில போகிறேன், நீ உள்ளே போன்னு சொல்லிட்டு அந்த லங்கினி போய்ட்றா. இப்போ ஹனுமான் சுவரேறி குதித்து இலங்கைக்குள் நுழைந்தாராம். எப்படி நுழைந்தார்னா, தனது இடது காலை முன்னே வைத்து போனாராம். வலது காலை வச்சு போகணுமா, இடது கால் வச்சு போகணுமா? ஆனால் ஹனுமான் மட்டும் இடது கால் வச்சு போனார். சூப்பர். ஏன்னா சாஸ்திரப்படி கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு யாகத்துக்கு போகிறோம், ஆச்சாரியனை சேவிக்க போகிறோம், கோவிலுக்கு போகிறோம், யாத்திரைக்கு போகிறோம், வீட்டுக்குள்ளே முதல்ல மாட்டு பொண்ணு உள்ளே வரான்னா வலது காலை வச்சு வரணுமா. எதிரியை சந்திக்க போகிறோம், எதிரியோட ஊருக்கு போகிறோம், சண்டைக்கு போகிறோம், அல்லது அல்பசங்கைக்கு போகிறோம்னா அப்போ இடது காலை தான் முன்னே வைத்து செல்ல வேண்டுமா. அது வந்து ஒரு ஸ்லோகமே பிருகஸ்பதி சம்ஹிதையில் அதை பற்றி சொல்லியிருக்கு. இப்படி ஒருத்தன் இடது காலை முன்னே வைத்து எதிரியை பார்க்க போனான்னா அந்த காலை எதிரியோட தலைமையிலேயே வச்சதற்கு சமம் ஜெயிச்சிருவான்னு. இந்த ஹனுமானுடைய சீக்கிரட்டை யாரோ ஆர்மிக்காராளுக்கு சொல்லி கொடுத்துட்டா. அதனால தான் இந்த மார்ச் பாஸ்ட்னு போகும்போது எப்படி போகிறா, யாரா ரைட் லெஃப்ட் ரைட்டுன்னு மார்ச் பாஸ்ட் போயிருக்கானா? கிடையவே. லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட், அப்படி தான் போகிறா இல்லையா? ஏன்னா முதல்ல லெஃப்ட் வச்சு தான் எதிரியை சந்திக்க போகணும். அதனால சண்டைக்கு போகிறவள்லாம் இன்றைக்கும் லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு தான் போயிட்டு இருக்கா. அப்படி முதல்ல போனவர் ஹனுமான். இடது காலை முன்னே வைத்து அப்படி ஹனுமான் முன்னே செல்கிறார். போய் இலங்கை முழுக்க தேடுறார். ராமாம் ராமஸ்ய சின்வன் நிஷிச்சர நகரே சத்மன சத்மகத்வா வாமாஸ்தா ராவணேன பிரசபம் அபகிருதாக ஸ்தாபிதாச்சாவரோதே ஷியாமா யாமே திருத்தீயே விகலித வசனா காமினீர் அப்பியவேக்ஷிய காமம் காமஸ்ய நாயாத் வசம் அனிலசுதோ நசபாயாத் அபாயாத். இரவு முழுவதும் சந்திரோதய நேரம் உள்ள போனவர் ஹனுமானுக்கு கைங்கரியம் பண்ணத்தான். சந்திரன் நன்றாக ஒளி வீசினான். அந்த நில ஒளியில இலங்கை முழுக்க தேடினார். ராவணனுடைய அந்த புறத்திலேருந்து யாகசாலை முதல் பானகசாலை வரை அத்தனை இடங்கள்லையும் தேடி பார்த்தார். எங்க தேடியும் அவருக்கு சீதை கிடைக்கவில்லை. ஒரு நிலையில் ராவணன் மனைவி மந்தோதரியே சீதை என்று கூட நினைத்தார். ஆனா நிச்சயமா ராமனை பிரிந்த சீதை இப்படி நிம்மதியாக அலங்கரித்து உறங்க மாட்டாள், இவள் சீதை அல்லள் என்று தேடினார். இப்படி எல்லா இடமும் தேடி கிட்டத்தட்ட பிரம்ம முகூர்த்தம் வந்துருத்து. எப்போ முந்திய நாள் சாயந்தரம் போனவர் தேடி பார்த்து பிரம்ம முகூர்த்தமே வரப்போகிறது. இப்போ ஹனுமான் யோசிக்கிறார், சம்பாத்தி இலங்கையில் தான் சீதை இருக்கான்னார். நாம் இலங்கை முழுக்க தேடிட்டோம், தாயாரை காணோம். அப்போ என்னவா இருக்கும்? ஒருவேளை வழியில் எங்கேயாவது கடலில் சீதை விழுந்துட்டாளா ராவணன் கடத்தின்னு வரும்போது? அல்லது அவனே கீழே தள்ளி விட்டுட்டானா? அல்லது வேறு ஊரில் சிறை வச்சுட்டானா? அல்லது ராவணன் மனிதர்களையே உண்ணக்கூடியவன் சீதையை தின்று விட்டானோ? அல்லது தன் ஆசைக்கு இணங்கலைன்னு அவனே கொன்று விட்டானோ? அல்லது இவன் தன்னை நெருங்கக்கூடாதுன்னு சீத்தையே உயிரை மாய்த்து தற்கொலை பண்ணிட்டாளோ? என்னவா இருக்கும்? ஐயோ என்னது, நான் இரவு முழுவதும் தேடினேன் சீதை கிடைக்கலையே, நான் இலங்கை முழுவதும் தேடினேன் சீதை கிடைக்கலையே, நான் எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்தேன் சீதை கிடைக்கலையே, எங்கேயோ தப்பு பண்ணுறோமோ, எங்கேயோ தப்பு பண்ணுறோமோ, நான் இரவு முழுவதும் தேடினேன், நான் இலங்கை முழுவதும் தேடினேன், நான் எல்லாம்
ஓ நான் தேடுறேன் அதனால தான் சீதை கிடைக்கல, நான் இலங்கை முழுவதும் தேடுறேன்னா கிடைக்க மாட்டா. அன்னை சீதாதேவியே நீ பார்த்து உன் தரிசனத்தை கொடுன்னா தானே அவள் தரிசனம் கொடுப்பாள். பெருமாளையும் தாயாரையும் நம் முயற்சியாலையா சேவிக்க முடியும்? அவர்களுடைய அனுகிரகத்தால தானே தரிசிக்க முடியும். ஒரு சிம்பிள் கான்செப்ட் பாருங்கோ. இந்த உபதேச முத்திரைன்னு சொல்கிறா இல்லையா, இதுக்கு நிறைய விளக்கம். அதில் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இதை நகர்த்தாம கட்ட விரலை மட்டும் மேலே தூக்கி பாருங்க, இந்த முதிரை வரதான். இண்டெக்ஸ், ஒருத்தர் சொன்னார் கட்ட விரல் ஆள்காட்டி விரல்னு இங்கிலீஷில் சொன்னால் புரியல, இண்டெக்ஸ் ஃபிங்கர் தம்புன்னு தமிழில் சொல்லுன்னார். சரி, இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரையே நகர்த்தாம தம்பை மட்டும் மேலே தூக்கணும், டிப் டச் பண்ண முடியல, ஓகே. இப்போ கட்ட விரலையே மூவ் பண்ணாதீங்க, ஆள்காட்டி விரலை மட்டும் கீழே இருக்குங்க. கட்ட விரலை மூவ் பண்ணாமல் இதை மட்டும் இறக்கணும், வந்துருதா எல்லாருக்கும்? இது ஜீவாத்மா, இது பரமாத்மா. ஜீவாத்மா எவ்வளவு முயன்றாலும் பரமாத்மாவை போய் தொட முடியாது. பரமாத்மா இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணா மட்டும்தான் அவனை தொட முடியும். அதனால ஹனுமான் இப்ப என்ன பண்றார், நான் பண்ண தப்பு, என் முயற்சியால் சீதையை தேடுறேன்னு நினைச்சுட்டேன். இல்லை, சீத்தையும் ராமனும் அனுகிரகம் பண்ணித்தான் தேடித்தர வேண்டும். அதனால ஒரு ஸ்லோகம் சொன்னார், சீதாராம லக்ஷ்மணர்களை வணங்கி. அது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதை சொன்னா காணா போன பொருள் கிடைச்சிருமா? வீட்டில் ஏதாவது பொருள் காணும்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தேடுவாளாம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவியை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியா நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியகான்னு சொன்னார். அசோகவனம் கண்ணில் தெரிஞ்சுது. என்னடா இது, இவ்வளோ நேரம் இந்த ஒரு சோலை மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியல, இப்போ மட்டும் தெரியறதுன்னா அதுதான் அனுகிரகம்ங்கிறது. நம்ம முயற்சியால் மட்டும் எதுவும் நடக்காது, அந்த அனுகிரகம் வேணும். இப்போ அசோகவனம் தெரிந்தது. அதில் சுவரேறி குதித்து உள்ளே போனார். அங்கே ஒரு சிம்சுபா மரம் இருந்தது. அந்த மரத்தில் போய் உக்காந்தாராம் ஹனுமான். அதில் எவ்வளவோ மரம் இருந்தாலும் ஏன் சிம்சுபா மரத்தில் உக்காந்தார்னா, இதுக்கு காஞ்சி மகா பெரியவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். இந்த சிம்சுபா மரத்தோட கலர் இருக்கே, சாம்பல் கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்குமா. சாம்பல் பழுப்புன்னு இங்கிலீஷில் தமிழில் சொல்லணும், கிரேயிஷ் ப்ரௌன். கிரே கலரும் ப்ரௌன் கலரும் கலந்த வண்ணத்தில் அதோட கிளைகள் இருக்குமா. குரங்கோட கலர் என்னன்னா அதுவும் அதே கிரேயிஷ் ப்ரௌன். அதனால சிம்சுபா மரத்தில் ஒரு குரங்கு இருந்தால் தனியாக குரங்கு இருக்கிறதே தெரியாது. அதனால சிம்சுபா மரத்தில் போய் உட்காந்து அப்படியே இலங்கையில் தேடுகிறார். ஹீனா அந்த அசோகவனத்தில் தேடுகிறார். ஹீனாம் ராமேண சீதாம் உபவசன கிருஷாம் சிம்ஷபா விரக்ஷமூலே தீனாம் வீக்ஷைகவேணீம் மலின பட்டதராம் தர்ஜிதாம் ராட்சசீபிஹி லீனஃப் பர்ணேஷு ராமம் பிரபுமத மனசா தம் பிரசங்சஞ்சகாம யோன ஸ்ரீவ் தத்துவவேதா பிரதிஷது பரமம் தஸ்ய தத்துவஸ்ய போதம். அப்படியே சிம்சுபா மரத்திலிருந்து பார்த்து கொண்டே வருகிறார். நிறைய மரங்கள், தாமரை ஓடை, பறவைகள், மிருகங்கள், பல அரக்கிகள். அந்த அரக்கிகளுக்கு நடுவே பார்த்தார், இவள்தான் சீத்தை, இவள்தான் சீத்தை. சீத்தையை சேவிச்சுட்டார், அவள்தான் சீத்தைன்னு புரிஞ்சுட்டார். எப்படி புரிஞ்சுட்டார்னா, ஹனுமான் ஏற்கனவே சீத்தையை பார்த்துருக்கார். ஏன் புது கதையா இருக்கு? ஹனுமான் முன்பு அப்படிதான் வால்மீகி சொல்றார், ஹிரியமானா ததாத்தேன ரக்ஷசா காமரூபிணா. நான் இவளை எங்கேயோ பார்த்திருக்கேனே, எங்கேயோ பார்த்த ஞாபகம்னார் ஹனுமான். எங்கே பார்த்த ஞாபகம்னா, ராவணன் சீத்தையை அபகரித்து சென்றான். அப்படி வானத்தில் கொண்டு போகும்போது தன்னுடைய நகைகளை எல்லாம் ஒரு துணியில் சுற்றி ரிஷியமூக்க மலை உச்சியில் போட்டா. அதை அங்கிருந்த குரங்குகள்லாம் எடுத்துண்டா. அதில் ஒருத்தர் தான் ஹனுமான். அப்போ ராவணன் 10 மாதம் முன்னாடி ஒரு பெண்ணை கடத்தி சென்றானே, அவள் தான் இவள். அந்த நகையெல்லாம் கொண்டு போய் ராமன்கிட்ட கொடுத்தோம். அது சீத்தையோட நகைகள்னு ராமன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அப்போ நகை சீத்தையோடதுன்னா அப்போ இந்த பெண் யாரு? அவள் சீத்தை தான். ஆஹா, இவள் தான் சீத்தை என்று சொல்லி தாயாருடைய குணத்தை புகழ்ந்து ராமனை பிரிந்த நிலையில் அழுக்கு படிந்தவளாக, சோகத்திலே மூழ்கியவளாக, ராமனையே நினைச்சிட்டு தன் கற்பை காத்து கொண்டு இருக்கிறாளே என்று சீத்தையின் பெருமையை ஒரு பக்கம் சிந்தித்து பார்க்கிறார் ஹனுமான். மற்றொரு புறம் சுத்தி இருக்கிறவாள்லாம் பார்த்தா பல பல அரக்கிகள். பல பேருக்கு பார்த்தா ஒரு கண்ணு, ஒரு காது. சில பேருக்கு பார்த்தா வயத்துல வாய் இருக்கு. வாயும் வயிறுமா இருக்கிறது வேற, வாயே வயத்துல இருக்கிறது வேற. இன்னொத்திக்கு பார்த்தா நெத்தியில மட்டும் ஒரு கண்ணு இருக்கு. ஒத்திக்கு தலைக்கு மேல மூக்கு இருக்கு. தேனடையை சுற்றி தேனீக்கள் மொய்ப்பது போல சீத்தை நடுவில் இருக்கா. தேன் பூச்சி மாதிரி கொட்டுவது போல அவள்கிட்ட வந்து ராவணன் ஆசைக்கு இணங்கு, ராவணன் ஆசைக்கு இணங்குன்னு தேன் பூச்சி போல அவளை கொட்டிகிட்டே இருக்கா. சீத்தையோ முகமெல்லாம் ஏக்கம். ராமா, நான் உன்னை எப்போ காணப்போகிறேனோ, ராமனை எப்போ காணப்போகிறேனோ அந்த ஏக்கத்தில் இருக்கிறாள் சீத்தை. இப்போ கரெக்டாக பிரம்ம முகூர்த்தம், பொழுது விடுகிற நேரம். திடீர்னு பார்த்தா வேத கோஷம் கேட்கறது.
வாத்திய கோஷம் கேட்கறது. ராவணன் எழுந்து வந்துட்டான். ஹனுமான் சீதையிடம் பேசலான்னு நினைப்பதற்குள் பொழுது விடிஞ்சுடுத்தோ இல்லையோ, ராவணன் வந்துட்டான். சீதையிடம் வந்தான். என்னம்மா, என் ஆசைக்கு நீ இன்னும் இணங்க மாட்டேங்கிற, உன்னை கடத்தின் வந்து 10 மாசமாச்சு, ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், அதற்கு முன்னால் என்னுடைய ஆசைக்கு நீ எப்போது இணங்கப் போகிறாய் என்றெல்லாம் ஜெகன்மாதாட்ட என்னென்ன பேசக்கூடாதோ அத்தனை ஆசை வார்த்தைகளும் பேசினான் ராவணன். சீதை அவனை கடிந்து அவனுக்கு பதில் சொல்றா. எப்படி பதில் சொன்னான்னா, ஒரு புல்லை எடுத்து போட்டாளாம். திருணம் அந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா. ஒரு புல்லை போட்டுட்டு பேசினாலாம் சீதை. ஏன் புல்லை போட்டுட்டு பேசணும்னா, இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். வந்திருக்கும் ராவணன் ஒரு ராஜா, அவன் நல்லவனோ கெட்டவனோ யாரோ, ராஜாவை அவமானப்படுத்தினா அவன் நாட்டையே அவமானப்படுத்தின மாதிரி. அதனால ராஜா வந்தா ஒரு மரியாதைக்கு ஒரு ஆசனம், ஒரு சீட், ஒரு சேர் போடணும். சேர் போட முடியலன்னா அந்த ஆசனத்தின் ஸ்தானத்துல தர்பை புல்ல போடணுமா. இந்த தர்ப்பணம்லாம் பண்ணும்போது காலுக்கு கீழே 2 தர்பை போட்டுக்கிறா இல்லையா, அது ஆசனம். அதுபோல ராவணனுக்கு ஆசனம் கொடுப்பதற்காக தர்பையை போட்டுட்டு பேசினா, இது முதல் காரணம். 2, வந்திருப்பவன் பரபுருஷன், அவன்கிட்ட நேரடியா பேசக்கூடாது, அதனால புல்ல போட்டுட்டு பேசுறேன், உன்னை பார்த்து பேசினதா நீயே புரிஞ்சுக்கோ. 3, ராவணா நீயே எனக்கு புல்லுக்கு சமந்தாண்டா, அதனாலதான் புல்ல போட்டுட்டு பேசினாளா, நீ பெரிய லங்கேஸ்வரன் அது இதுன்னு சொல்லிக்கோ, நீயே ஒரு புல்லுக்கு சமம். அடுத்து, எப்போ நீ அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்பட்டியோ அப்பவே நீ அறிவற்ற மிருகமாயிட்ட, மிருகத்துக்கு புல்லத்தான உணவா கொடுக்கணும், இந்த வச்சுக்கொண்டு புல்ல போட்டுட்டு பேசினா. அடுத்தது, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், ராமனுக்கு இந்த புல்லு கூட ஆயுதம். இந்த புல்லை காக்காசுரன் மீது ஏவினது போல, புல்லால் சுக்கராச்சாரியாரின் கண்ணை குத்தியது போல, இந்த புல்லால் கூட ராமன் உன்னை அழிப்பான்னு எச்சரிப்பதற்காக புல்லை போட்டுட்டு பேசினா. அடுத்து, இந்த புல்லை கிள்ளி எறிஞ்ச மாதிரி நினைச்சா நானே உன்னை கிள்ளி எறிஞ்சிருவேன், ராமன் பெருமைக்கு இழுக்கு வரக்கூடாதுன்னு பார்க்கறேன்னு சொல்றதுக்காக புல்லை போட்டுட்டு பேசினா. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் பகவான், தூண்லேந்து நரசிம்மன் வந்தது போல இந்த துரும்புலேந்து ராகவசிம்மன் வருவான்னு எச்சரிப்பதற்காக புல்ல போட்டுட்டு பேசினா. அடுத்து, இப்படி நீ அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்பட்டன்னா இலங்கையே அழிஞ்சு போய் கடைசியில இந்த புல்லு தாண்டா மிஞ்சும்னு உணர்த்துறதுக்காக புல்ல போட்டு பேசினா. இப்படி பல காரணங்கள். இப்படி எல்லாம் பேசினா ராவணன் அதுக்கு கடைசியா பதில் சொல்றான். இத்தனை அறிவுரை குழந்தை கூட கேட்கும்படி ஜெகன்மாதா சொல்றான்னா நாம இருந்தா ஆகா ஓகம்போம். ராவணன் சொன்னான், எனக்கு பிடிக்காத வார்த்தைகளை எல்லாம் பேசினாய், ஆனால் உன் மீது உள்ள காமத்தால் இதையெல்லாம் பொறுத்து உன்னை மன்னித்து விடுகிறேன்பான். நீ பேசினதையெல்லாம் நான் மன்னிக்கிறேன், வேற யாராவது இப்படி பேசினதா தொலைச்சிருப்பேன். அரக்கிகளை கூப்பிட்டான். 2 மாதம் டைம் தரேன், அதுக்குள்ளே இவன் ஆசைக்கு இணங்கி என்னுடைய படுக்கை அறைக்கு வரணும், வரலன்னா சமையல் அறைக்கு கொண்டு வாங்கோ, இவளை கொண்டு சாப்பிட்டுடுறேன்ட்டான். 2 மாதம் அவகாசம் சொல்லிட்டு போயிடுறான். அந்த அரக்கிகளும் ஒரு பக்கம் சீத்தையை ரொம்ப போட்டு துன்புறுத்தினா. அப்போத்தான் விபீஷணன் மகள் திரிஜட்டை அவள் அரக்கிகள்கிட்ட இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு அவளை கொஞ்சம் நகர்த்தரா. இப்போ சீத்தை யோசிச்சா, இங்கே நாம் வாழ்வதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு யோசிச்சா. ரொம்ப லாஜிக்கலான யோஜனை. 10 மாதம் ஆச்சு, இன்னும் ராமன் வருவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. இன்றைக்கி நான் என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமாக புறப்பட்டு வா, அப்படியே உன்னோட லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணு, நீ எங்கே வரேங்கிறத நான் ட்ராக் பண்ணுறேன் எல்லாம் சொல்லலாம். அந்த காலத்தில் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ ராமன் எந்த நிலையில் இருக்கான் எதுவுமே தெரியாது. சீத்தை யோசிக்கிறா, லக்ஷ்மணனும் ராமனும் சந்திச்சாளா இல்லையானே நமக்கு தெரியாதே. இவன் மான் பின்னாடி ராமன் அனுப்பினா, ராமன் பின்னாடி லக்ஷ்மணன் அனுப்பினா, ராமனும் லக்ஷ்மணனும் சந்திச்சிட்டாளா தெரியாது. சந்தித்தாலும் சீதையை காணும்னா யார் கடத்தின் போனான்னு கண்டுபிடிச்சிட்டாளா தெரியாது. அது கண்டுபிடிச்சாலும் ராவணன் எங்கே இருக்கான் அதுக்கான வழி தெரியுமா தெரியாது. தெரிந்தாலும் மீட்கக்கூடிய அளவுக்கு அவள்கிட்ட இப்போது சேனை பலம் வனவாச காலத்தில் இருக்கா தெரியாது. அப்போ அவர்கள் வருவார்களா உத்தரவாதம் இல்லை. தன்னுடைய இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்குறா, தப்பு என் மேலே இருக்குது. ராமன் பக்கத்தில் இருக்கும்போது நான் தேவையில்லாமல் இந்த மானுக்கு ஆசைப்பட்டிருக்கலாமா? பெருமாள் பக்கத்தில் இருக்கும்போது சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டா அப்படி தான் பெருமாளை இழந்துருவோம். அதை மாதிரி இந்த சின்ன மானுக்கு ஆசைப்பட்டு நான் பகவானையே இழந்து இப்படி தவிச்சுட்டு இருக்கேனே ஒன்று. அடுத்து லக்ஷ்மணனை பார்த்து சுடுசொல் பேசினேனே என் தப்பு தானே. இப்படிப்பட்ட தப்பு பண்ணவளை என் மனைவியே இல்லைன்னு ராமனே வெறுத்து ஒதுக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால தான் வராமல் இருந்துட்டானோ. அடுத்து இந்த பக்கம் இலங்கையில் பாருங்க, ராவணன் டெய்லி வந்து இப்படி தப்பான வார்த்தைகள் பேசி 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 என் ஆசைக்கு இணங்குங்கிறான். எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா சீதை தப்பு என் மேலே இருக்குது. ராமன் வரலைன்னு அவரை கோச்சுண்டும் பிரயோஜனம் இல்லை. இவனோ படுத்துறான். இந்த அரக்கர் பூமியான இலங்கையில் இவன் பேச்சை கேட்டுண்டு இங்கே உயிரோடு இருக்கிறத விட உயிரை விட்டுட்டு வைகுண்டத்தில் போய் பகவானோடு ஒன்று சேருவதே மேல். நன்னா நோட் பண்ணுங்க. இது சூசைட் உடனே இப்படி கேட்டுடுறா, சூசைட் பண்ணால் தப்புன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குங்கிறேன், சீத்தையை ஏன் பண்ணா, இது எல்லா இடத்துலையும் ஸ்டாண்டர்டாக ஒரு கொஸ்டின்.
தயவு செஞ்சு ரெண்டையும் ஒப்பிட்டே பார்க்க வேண்டாம். இவன் ட்ரிபிள் வேர்ல்டு இஷ்யூக்காக எத்தையோ ஒன்றில் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி பண்ணுற தற்கொலைக்கும், ராமன் இல்லாத வாழ்வு எனக்கு வேண்டான்னு சீத்தை முடிவெடுத்ததற்கும் மலைக்கும் முடிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாம இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி சீத்தையிட்ட தயவு செஞ்சு அபச்சாரப்பட்டு பாபத்தை சம்பாதிக்க வேண்டாம். இந்த சூசைடு வேற, அது வேற. சீத்தை பார்த்தா இங்கே வாழ விருப்பம் இல்லை, உயிரை விட்டுடலான்னு முடிவெடுத்தா, உயிரை விடணும்னா எப்படி விடலாம்? விஷம்லாம் கிடைக்காது, தூக்கு மாட்டிப்போம். அது கயிறு வேணுமே, கூந்தலே பெருசாக இருக்குது, கூந்தலையே தூக்கு கயிறா மாட்டிண்டு சிம்சுபா மரத்தில் தொங்கி உயிரை விடுவதுன்னு சீத்தை முடிவெடுத்துறான். ஆனால் அந்த சிம்சுபா மரத்தின் உச்சியில தான் இப்போது ஹனுமான் காத்து கொண்டிருக்கிறார். இவன் முகத்தை பார்த்தார், அச்சோ உயிரை விடுவதுன்னு முடிவெடுத்துட்டான்னு ஹனுமான் புரிஞ்சுட்டார். இப்போ ஹனுமான் யோசிக்கிறார், என்னடா இது, இவ உயிரை விடணும்னு நினைக்கிறா, எப்படியாவது இவ உயிரை காப்பாற்றணும். மாசௌ துவாவேவ கிருத்வா சமயம் அபகதே ராவணே தர்ஜயித்வா திராசம் யாசாத்ய வேணி கிரதன கரணதோ மைதிலி மர்த்து காமா பிராணே பிரத்யாயிதா பூத் பிரபுச்சரிதமதோத்கீய வாயோசுதேன பிரீத்தி ஸ்பீத கபிச பிரணிபதன பரான் பிரீணயன் பிராணயன்னஹா. இப்போ ஹனுமான் யோசித்து பார்த்தார், அடடா இவள் உயிரை விடுவதுன்னு முடிவெடுத்துட்டா, எப்படியாவது இவளை தடுக்கணும். எப்படி தடுக்கலாம் என்று யோசித்து பார்க்கிறார். என்ன பண்ணலாம்? கீழே இறங்கி 1 நிமிடம் அப்படின்னு சொல்லி போய் தடுக்கலாமான்னா, திடீர்னு ஒரு குரங்கு அப்படி வந்து குதிச்சா, ராவணன் தான் ஏதோ குரங்கு வேஷத்தில் மாறு வேஷத்தில் வரானோன்னு சீத்தை சந்தேகப்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராவணன் ஏற்கனவே சன்னியாசி வேஷத்தில் வந்து தான் திருடின் கவடத்தின் போனான். ஸோ திடீர்னு ஒரு வானரம் குறுக்க வந்தால் அவனை ராவணன்னு சீத்தை டவுட் பண்ணுவா. வேண்டாம், அப்போ மேலேருந்தே பேசுவோம். மேலேருந்தே பேசினாலும் என்ன பேசலாம்? சும்மா நம்ம பாட்டுக்கு நில்லுங்கள், உயிரை விடாதீர்கள் அப்படி ஏதாவது பேசலாமா? நம்ம பேசுகிற விஷயம் சீத்தை நன்னா ரசித்து கேட்கும்படியாக இருக்கணும். அவள் பதில் எதிர்பேச்செல்லாம் பேசக்கூடாது, சொன்னால் சைலண்ட்டாக லிசன் பண்ணணும். அப்படிப்பட்ட விஷயமா எதை பேச முடியும்? ராமாயணம். ஏன்னா ராமாயணம்னா தான் ஆடியன்ஸ் எல்லாம் சைலண்ட்டாக உங்களை மாதிரி ரசித்து கேட்டுட்டே இருப்பா. அது மட்டும் இல்லை, ராமாயணத்துக்கு மிருத சஞ்சீவனம்னு ஒரு பேர் உண்டு. போகிற உயிரை ராமாயணம் மீட்டு கொடுத்துரும். உயிரையே விடுறதுன்னு ஒருத்தர் இருந்தால், சில பேர் சொல்லுவா பாருங்க, வாழ்க்கையின் விளிம்புக்கே போயிட்டார், ஒரு தடவை ராமாயணம் கேளுங்கோ மீண்டும் வாழ வேண்டும்ங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருமோ. 3வது ஒன்று இருக்குது, ராமாயணம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா பாதியில் யாரும் எழுந்து போக மாட்டா. இது உங்களுக்கும் சேர்த்து. ராமாயணம் சொன்னால் பாதியில் யாரும் எழுந்துக்க மாட்டா பூர்த்தி பண்ணுற வரைக்கும். அப்போ ஹனுமான் ராமாயணம் பாடினா இவர் பூர்த்தி பண்ணுற வரைக்கும் சீத்தை தற்கொலை பண்ணிக்க மாட்டா, கேட்பா. அப்போ நம்ம டைம் கெயின் பண்ணிக்கலாம். அப்போ ராமாயணம் பாடுவது. அடுத்தது, ராமாயணம் பாடணும்னா சுற்றி அரக்கிகள்லாம் இருக்காளே, அவளை என்ன பண்ணுறது? எல்லாரும் எழுந்து வந்து கலாட்டா பண்ணிட மாட்டா? அதுக்கு தான் கம்பர் என்ன சொன்னார், ஹனுமான் வந்து ஒரு மந்திரம் போட்டு எல்லாரையும் தூங்க வச்சுட்டார் அரக்கிகளை, அதுக்கப்புறம் பாடினார். வால்மீகி ஒன்றுமே சொல்லலையேன்னா, அதுவா ஹனுமான் ராமாயணம் பாடுறதை கேட்டு அவளே தூங்கி போயிட்டா. அதனால ராமாயண உபன்யாசத்தில் யாரெல்லாம் தூங்குறாளோ கோடிட்ட இடங்களை நிரப்பிக்கொள்ளுக. அதனால் அவர் பாட்டுக்கு ராமாயணம் பாடினார், அதை கேட்டு அவள் தூங்கிட்டா. சரி, அந்த ராமாயணத்தை எந்த லாங்குவேஜில் பாடுறதுன்னா அவர் சான்ஸ்கிரிட்டில் பாடலை. ஏன்னா ராவணன் பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர். நிறைய பேர் ராவணனை போய் தமிழன்கிறா. ராவணன் சம்ஸ்கிருத ஸ்காலர். அவன் வந்து விஸ்ரவசுங்கிற ரிஷியோட பிள்ளை. அதனால குரங்கு சான்ஸ்கிரிட் பாடினா சீத்தை லாஜிக்கலாக என்ன யோசிப்போம்? குரங்குக்கு சான்ஸ்கிரிட் தெரிய வாய்ப்பு இல்லை. இது ராவணன். ஹனுமான் நவவியாக்கரண பண்டிதருங்கிறது கௌரி ஹாலில் கேட்டுருக்க உங்களுக்கு தெரியும். ஆனால் அவதார தசையில் சீத்தைக்கு அது தெரியாது. தாயார் எல்லாம் அறிந்தவள், ஆனால் அவதார தசை. அதனால ஹனுமான் என்ன பண்ணார், சான்ஸ்கிரிட் வேண்டான்னு எந்த மொழியில் பாடினார்? தைரியமாக சொல்லுங்க, நம்ம தமிழ் மொழியில் தான் பாடினார். இல்லைப்பா, வால்மீகி ராமாயணத்தில் சான்ஸ்கிரிட்டில் பாடினார், கம்பராமாயணத்தில் தமிழில் பாடினார், துளசிதாஸ் ராமாயணத்தில் அவதிங்கிற ஹிந்தி. அப்படி இல்லை, ஆக்சுவலாக ஹனுமான் இலங்கையில் சீத்தையை சந்தித்த போது தமிழில் தான் ராமாயணம் பாடினார் அப்படின்னு 44ஆம் பட்ட அழகிய சிங்கர் ஸ்ரீமத் முக்கூர் அழிசிங்கர், ஸ்ரீரங்கத்துக்கு ராஜகோபுரம் கட்டின அழிசிங்கர், அவர் சாய்ச்சது. சரிப்பா, அப்போது ஹனுமானுக்கு தமிழ் தெரியணும் இல்லையா? தமிழில் பாடினார்னா அவர் நவவியாக்கரண பண்டிதர், அவருக்கு தமிழ் தெரியும். சரி, அது சீத்தைக்கு புரியணுமே, அது ராமாயணம்னு. சீத்தை மிதிலையில் பிறந்து அயோத்தியாவில் வாக்கப்பட்ட சீத்தைக்கு தமிழ் தெரியுமா? வனவாச காலத்தில் அகஸ்தியர் ஆசிரமத்தில் ராமன் சீத்தை லக்ஷ்மணன் 3 பேரும் தங்கியிருந்தா இல்லையா? அகஸ்தியர் தான் தமிழ் முனிவர், அவர்கிட்டேருந்து தமிழ் கற்றுன்னு இருக்கா. அதனால நன்னா சொல்லுங்க, சீத்தை, ராமன், லக்ஷ்மணன், ஹனுமான் எல்லாரும் நல்ல தமிழ் தெரிஞ்சவா. ராவணனுக்கு தான் தமிழ் தெரியாது, அவன் தான் சான்ஸ்கிரிட் ஆசாமி. அதனால ஹனுமான் என்ன பண்ணார், தமிழில் பாடுவதுன்னு முடிவெடுக்கிறார். அடுத்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. இதை என்னன்னு ஆரம்பித்து பாடுறது? ராமன் ஆரம்பிச்சுடலாமா? பண்ணக்கூடாது.
பாருங்க, அதுதான் ஹனுமானுடைய புத்தி கூர்மை. ஒவ்வொரு ஸ்டெப்பும் எவ்வளோ யோசிச்சிருக்காரு பாருங்க. இலங்கையில் போய் திடீர்னு நான் பாட்டுக்கு ராமன் அப்படின்னு ஆரம்பிச்சா, ஐயோ ராமனுக்கு என்னன்னு சொல்ல போறாளோன்னு சீத்தை பதறிடுவாளாம். இந்த அரக்கர் பூமியில ராமன் நன்னா இருக்கான்னு வாழ்த்தியா யாராவது சொல்லுவா? ராமனுக்கு ஆபத்து, ராமனுக்கு ஏதோ ஒரு ஐயோ அதை காதிலேயே கேட்க வேண்டாம்னு சீக்கிரமா உயிரை விட்டுடுவா சீத்தை. அப்ப ராமன் என்று தொடங்கினால் ராமனுக்கு என்னவோன்னு பயப்படுவா. தசரதன் ஆரம்பிச்சிருவோம். அவர் ஏற்கனவே போயிட்டார், புதுசா ஆபத்து வர வேண்டாம். அப்போ போன பர்சனை பத்தி பிரச்சனை இல்லை, இருக்கிறவா பேரை சொன்னாதான் பயப்படுவா. அதனால தசரதன் ஆரம்பிப்போம். அப்போ அந்த சிம்சுபா மரத்துக்கு கீழே சீத்தை உயிரையே விட்டுடலாமான்னு சிந்திச்சுட்டு இருக்கா. கூந்தலையே தூக்கு கயிறா மாட்டி சிம்சுபா மரத்துல தொங்கலான்னு நினைக்கிறா. மரத்துக்கு மேலே இருக்கும் ஹனுமான் இதுவரை ராமாயணத்துல என்ன நடந்ததோ அத்தனையும் பாடுறார். இந்த சுந்தரகாண்டத்துக்கே கிரேட்னஸ் என்னன்னா, மொத்த ராமாயணமும் சுந்தரகாண்டத்துக்குள்ள அடக்கம். எப்படின்னு கேட்குறீங்களா? ராமாயணத்தில் அடுத்து யுத்த காண்டத்தில் என்ன வரப்போகிறதோ அதெல்லாம் திருஜடையோட கனவுல இப்போவே வந்துடும். இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்ததோ எல்லாம் ஹனுமான் சீதைக்கு ராமாயணம் பாடும்போது பாடிடுறாரு. ஆரம்பத்திலிருந்து தொடங்கி அப்படியே அந்த காட்சி நினைச்சு பாருங்க. சிம்சுபா மரம், மர உச்சியிலே ஹனுமான், மரத்துக்கு கீழே சீத்தை. உயிரை விடலாமான்னு யோசிச்சா அவள்கிட்ட முன்னாடி போகக்கூடாது, பேசணும். பேசுவது ராமச்சரித்திரமாக பேச வேண்டும், அதை தமிழில் பேச வேண்டும். தசரதன்னு தொடங்கணும். அரக்கிகளை தூங்க வச்சாச்சு. பாடுறார், திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலமந்தம் இல்லதோர் நாட்டில் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு ஏழுலகும் தனிக்கோல் செல்ல வீற்றிருக்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் பொழில்சூழ் அரங்கநகரப்பன் அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய்போல் ஆவாரார் துணையென்று துலங்கும் நல்ல அமரர் துயர்தீர வல்லரக்கர் இலங்கை பாழ்படுக்க எண்ணி மண்ணுலகத்தோர் உய்ய அயோத்தி என்னும் மணி நகரத்து வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் கௌசலை தன் குல மதலையாய் தயரதன் தன் மகனாய் தோன்றி குணம் திகழ் கொண்டலாய் மந்திரங்கொள் மறைமுனிவன் வேள்வி காக்க நடந்து வந்ததிர்ந்த தாடகை தன் உரத்தை கீண்டு வல்லரக்கர் உயிருண்டு கல்லை பெண்ணாக்கி காரார் திண்சிலை இருத்து மைதிலியை மனம் புணர்ந்து 21 கால் அரசு கடை கட்ட மழுவாடி வெவ்வரினர் சிலை வாங்கி வென்றி கொண்டு அவன் தவத்தை முற்றும் செற்று அம்பொனெடு மணிமாட அயோத்தி எய்தி அரியணை மேல் மன்னனாவான் நிற்க கொங்கைவன் கூனி சொற்கொண்ட கொடிய கைகேசி வரம் வேண்ட அக்கடிய சொற்கேட்டு மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுறையப்போ என்று விடை கொடுப்ப இந்நிலத்தை வேண்டாதே இன்றெடுத்த தாயரையும் ராஜ்யமும் ஆங்கொழிந்து மைவாய களிரொழிந்து மாவொழிந்து தேரொழிந்து கலன் அணியாதே காமரெழில் விழலுடுத்து அங்கங்கள் அழகு மாறி மானமரு மென்னோக்கி வைதேகியின் துணையா இளங்கோவும் வாளும் வில்லும் கொண்டு பின் செல்ல கலையும் கரியும் பரிமாவும் திரியும் கானம் கடந்து போய் பக்தி உடை குகன் கடத்த கங்கை தன்னை கடந்து வனம் போய் புக்கு காயோடு நீடு கனியுண்டு வியன்கான மரத்தின் நிழல் கல்லணை மேல் கண் துயின்று சித்திரக்கூடத்து இருப்ப தயரதன் தான் நின்மகன் மேல் பழிவளைத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக்க என் பெற்றாய் கைகேசி நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் என்று வானேற தேனமரும் பொழில் சாரல் சித்திர கூடத்து ஆனை புரவி தேரோடு காலாள் அடிகொண்ட சேனை சுமந்திரன் வசிட்டருடன் பரத நம்பி பணிய தம்பிக்கு மரவடியை வான் பணயம் வைத்து குவலைய துங்க கரியும் பரியும் ராஜ்யமும் எங்கும் பரதற்கருளி விடை கொடுத்து திரு உடைய திசைக்கருமன் திருத்தப் போய் தண்டகாரண்யம் புகுந்து மறைமுனிவர்க்கு அஞ்சேல்மின் என்று விடை கொடுத்து வெங்கண் விரல் விராதனுகவில் குனித்து வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி புலர்ந்தெழுந்த காமத்தால் சீதைக்கு நேராவன் என்ன பொன்னிறங்கொண்ட சுடுசினத்த சூர்பணகாவை கொடிமூக்கும் காதிரண்டும் கூறார்ந்த வாளால் ஈரா விடுத்து கரனோடு தூடனன் தன் உயிரை வாங்க அவள் கதறி தலையில் அங்கை வைத்து மலை இலங்கை ஓடி புக கொடுமையில் கடுவிசை அரக்கன் அலைமலி வேர்க்கனாளை அகல்விப்பான் ஓருருவாய் மானை அமைத்து சிற்றையிற்றில் முற்றல் மூங்கில் 3 தண்டத்தனாய் வஞ்சித்து இலைக்குரம்பில் தனியிருப்பில் கனிவாய் திருவை பிரித்து நீழ்கடல் சூழ் இலங்கையில் அரக்கர் குடிக்கு நஞ்சாக கொடுபோய் வம்புலாங்கடிகாவில் சிறையாய் வைக்க அயோத்தியர்கோன் மாயமான் மாயச் செற்று அலைமலி வேர்க்கனாளை அகன்று தளர்வெய்தி ஜட்டாயுவை வைகுந்த தேற்றி கங்குலும் பகலும் கண்துயில் இன்றி கானகம்படி உலாவி உலாவி
கணை ஒன்றினால் கவந்தனை மடித்து சபரி தந்த கனி உவந்து வனமருவு கவியரசன் தன்னோடு காதல் கொண்டு மராமரம் ஏழெய்து உருத்தெழு வாலி மார்பில் ஒரு கணை உருவ ஓட்டி கருத்துடை தம்பிக்கு இன்ப கதிர்முடி அரசளித்து வானரக்கோனுடன் இருந்து வைதேகி தனை தேட விடுத்த திசைக்கிருமன் திருத்தி திரள் விளங்கு மாருதியும் மாயோன் தூதுரைத்தல் செப்ப சீராரும் திரளனுமன் மாக்கடலை கடந்தேறி மும்மதில் நீள் இலங்கை புக்கு கடிகாவில் வாராறு முலைமடவாள் வைதேகி தனை கண்டு நின்னடியேன் விண்ணப்பம் கேட்டருளாய் அயோத்தி தன்னில் ஓர் இடவகையில் எல்லியம்போது இனிதிருத்தல் மல்லிகை மாலை கொண்டங்கார்த்ததுவும் கலக்கியமா மனத்தனளாய் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடோரையப்போவென்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோடங்கு ஏகியதும் கங்கை தன்னில் கூரணிந்த வேல்வளவன் குகனோடு சீரணிந்த தோழமை கொண்டதுவும் சித்திரக்கூடத்திருப்ப பரத நம்பி பணிந்ததுவும் சிறுகாக்கை முளை தீண்ட மூவுலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்ன அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுவும் பொன்னொத்த மானொன்று புகுந்தினிது விளையாட நின்னன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரானேக பின்னை எங்கு இலக்குமணன் பிரிந்ததுவும் அயோத்தியர்கோன் உரைத்த அடையாளம் ஈதவன் கை மோதிரமே என்று அடையாளம் தெரிந்துரைக்க மலர்குழலால் சீதையும் வில்லிருத்தான் மோதிரம் கண்டு அனுமான் அடையாளம் ஒக்கும் என்று உச்சிமேல் வைத்து உகக்க. இத்தனை ராமச்சரித்திரத்தையும் பாடி ராமனுடைய அடையாளங்களையும் சொல்லி ராமனுடைய கடையாழியையும் காட்டியவாறே ஆனந்தத்தின் உச்சத்துக்கே போயிட்டா சீதை. அந்த மோதிரத்தை வாங்குகிறாள், கண்ணில் ஒத்தி கொண்டாள், உச்சிமேல் வைத்தாள், நெஞ்சோடு அணைத்தாள். தன் கண்ணீரால் அந்த கணையாழிக்கு திருமஞ்சனமே பண்ணி அந்த மோதிரத்துக்குள்ளே ராமனையே பார்த்தாளாம் சீதை.